அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ் ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும். வணக்கம், இது உங்கள் கவிதூஸ் வலையொலி. ஒத்த காலில் நின்று அடம் பிடிக்காதுன்னு சொல்லுவாங்கள்ல, அது ஏன்னு இதுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது. சரி, எப்பவும் போல கதையாகவே சொல்லிடுறேன். ஏன்னா கதை கேட்குறது தான் நம்ம எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்சமான விஷயமாச்சே. ஆனால் இது வெறும் கதை இல்லை, காதல் கதை. இந்த காதல் கதையை கேட்டதுக்கப்புறம் தான் உண்மையான காதல்னா என்னன்னே நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இல்லை புரிஞ்சுக்க போகிறோம். மலைகளின் அரசனான இமவானுக்கு மகளாக பிறக்கிறாங்க பார்வதி தேவி. சத்தியோட மறுஜென்மம். சிவனுக்காகவே மறுபிறப்பு எடுத்து வந்தவங்க. சின்ன வயசுல இருந்தே தன் வாழ்க்கையை சிவனுக்காகவே அர்ப்பணிச்சவங்க. அவங்க வாழ்க்கையோட நோக்கமே சிவனை சென்று அடைவது தான். சிவனை தரிசிக்க பல காலங்களா பார்வதி தேவி காட்டில் ஒத்த காலில் நின்று கடும் தவம் புரியுறாங்க. மறுபக்கம் சிவனோ சத்திய இழந்த வழியில அனைத்தையும் துறந்து கடும் தவத்தில் மூழ்கி இருக்காரு. என்ன ஆனாலும் சரி, எவ்வளவு துன்பம் நேர்ந்தாலும் சரி, நம்பிக்கையோட சிவபெருமான அடைய பார்வதி தேவி தவத்தை மேற்கொள்றாங்க. அவங்க தூய்மையான அன்பும் பக்தியும் சிவனோட 1000 கால தவத்தையே உருக்கியது. அப்ப சிவன் ஒரு சாதுவை போல வேடமிட்டு பார்வதி தேவியோட அன்பை சோதிக்க நினைக்கிறாரு. பார்வதி தேவியை பார்த்து, பார்வதி, அந்த சிவனும் ஒரு யோகி. அனைத்தையும் துறந்து எந்த ஒரு பந்த பாசமும் இல்லாம ஒரு பற்றற்ற நிலையில தவக்கோலத்துல இருக்காரு. அவர் எப்படி உன் கண் முன்னே தோன்ற போறாரு? உன்னை எப்படி திருமணம் செஞ்சுக்க போறாரு? எப்படி உன் மேல அன்பு காட்ட முடியும்னு கேட்குறாரு. அதுக்கு பார்வதி தேவியோ, சிவன் தான் என்னுடைய முழுமையான இறைவன். என் வாழ்க்கையின் அர்த்தம், என்னோட இந்த பிறப்பே என் சிவனை அடையிறது தான். என் அன்பும் நம்பிக்கையும் நிச்சயம் என் சிவனை என்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கும்னு சொல்றாங்க. அதை கேட்டு நெகிழ்ந்த சிவபெருமானோ தன் உண்மை வடிவில் தோன்றி பார்வதி தேவிக்கு காட்சி அளிக்கிறாரு. பார்வதி, உன் உண்மையான அன்பும் தூய்மையான பக்தியும் திடமான நம்பிக்கையும் என் மனதையே உருக்கியது. இன்று முதல் நீயே என் அர்த்தாங்கினின்னு சிவபெருமான் பார்வதி தேவிக்கு வாக்கு கொடுக்கிறாரு. அதுக்கப்புறம் தேவர்கள், மானிடர்கள், அரக்கர்கள், முனிவர்கள்னு அத்தனை பேர் முன்னிலையில சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் கோலாகலமாக திருமணம் நடக்குது. பார்வதி தேவி மனித பிறவி எடுத்து பிறந்திருந்தாலும் அவங்க தான் ஆதிசக்தியின் ரூபம்னு அவங்களுக்கே அவங்க சக்தியை புரிய வச்சது சிவபெருமான் தான். அதே போல சிவன் என்னதான் புறத்தில் கடுமையானவரை போல தோன்றினாலும் மனதளவில் ஒரு மலரை விடவும் ரொம்பவே மென்மையானவர். அவருக்குள்ள இப்படி ஒரு ஆழமான காதல் இருக்குன்னு உணர வச்சதே பார்வதி தேவியோட அன்பும் காதலும் தான். ருத்ரனுக்குள்ள இருக்கிற சாந்த முகம், அந்த ஆழமான காதல் கண் பார்வை, குழந்தை சிரிப்பு, அந்த ஒரு மென்மையான ஸ்பரிசம், அவரின் இசையும் நடனமும், இதெல்லாம் தான் பார்வதி தேவி தன்னையே மறந்து ரசிக்கிற காதல் தருணங்கள். அதே போல மலைகளுக்கே இளவரசி, அந்த இமயமலையை போலவே மனதால உயர்ந்தவ, அந்த பனித்துளியை போல மிருதுவான மேனி கொண்டவ. பார்வதி தேவியோட அப்பழுக்கில்லா புன்னகை, அவளோட கருணை முகம், மீனை போல கண்கள், அதில் ஈசனின் காதல். தன் உடலாலும் உள்ளத்தாலும் ஈசனையே பற்றி கொண்டவ. இவங்க கண் பார்வையால் காதல் கொள்ளும் போதும், உதட்டின் புன்னகையால் பேசிக்கொள்ளும் போதும், கைகள் கோர்த்து நடக்கும் போதும், தோளோடும் மார்போடும் சாய்ந்து இளைப்பாறும் போதும், இப்படி சொல்லிட்டே போகலாம். ஆனால் இவங்க காதலை வெறும் வார்த்தையால் வர்ணிக்க முடியாது, அதை மனதால் மட்டுமே உணர முடியும். அப்படி ஒரு தனித்துவமான காதல். ஆனால் இப்படி ஒரு காதல் அவங்களுக்குள்ள கரை புரண்டு ஓட காரணமே அவங்க ஒருத்தர் மேலே ஒருத்தர் வச்சிருந்த அதீத மரியாதையும் நம்பிக்கையும் பாதுகாப்பும் தான். பார்வதி தேவி என்னதான் சாந்த ஸ்வரூபினியாவே இருந்தாலும் அவங்க கடுமையான அவதாரங்களை எடுக்கும்போது அவங்க உக்ரத்தை தணிக்கக்கூடிய ஒரே சக்தினா அது சிவபெருமான் மட்டுமே. அதே போல கர்ஜிக்கும் சிங்கமாவே சிவபெருமான் இருந்தாலும் பார்வதி தேவி பக்கத்துல இருந்தா ஒரு குழந்தையாவே மாறிடுவாரு. சிவனுக்கு ஒண்ணுனா பார்வதி தேவியும், பார்வதி தேவிக்கு ஒண்ணுனா சிவனும் ஒருத்தரை விட்டு கொடுக்காம எப்போதுமே காத்து நிற்கிறாங்க. என்னதான் பார்வதி தேவி சிவனுக்காகவே பிறந்திருந்தாலும் அவங்க இந்த உலகத்துக்கு செய்ய வேண்டிய கடமையிலிருந்து ஒருபோதும் தவறுனதில்லை. எப்படி காதலையும் கடமையையும் சமநிலையில வச்சிருக்கிறதுன்றதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாவே விளங்குறாங்க. சிவபெருமான் பார்வதி தேவியோட காதல் ஜென்ம ஜென்மமா தொடர்ற ஒரு தெய்வீகமான பந்தம். சிவன் என்னதான் தேவாதி தேவர் மகாதேவராகவே இருந்தாலும் பார்வதி தேவின்னு வந்துட்டா அவர் வெறும் சிவனே.
நீ இன்றி நான் வெறும் சவமேன்ற அளவுக்கு அவர் பார்வதி தேவிய உள்ளன்போடு காதலிக்கிறாரு. சிவன் சக்திக்கு தன் உடம்புல சரி பாதி இடத்தை கொடுத்ததாவும் ஆணும் பெண்ணும் சமம்தான் இந்த நிலையை உணர்த்துவதையும் தாண்டி நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, சிவனும் சக்தியும் இருவர் இல்ல ஒருவர். அப்படி இருவரும் ஒருவரா இணைந்து இருக்கும்போது தான் வாழ்க்கையே பூரணமாகுது. இவங்க சரி பாதி இல்ல முழுமைன்றதுக்கு எடுத்துக்காட்டாதான் அர்த்தநாரீஸ்வரரா நமக்கு காட்சி கொடுக்குறாங்க. இவங்க காதல் கதை அதிகமா பேசப்படலைனாலுமே இவங்க தான் காதலுக்கே ஒரு புதிய அர்த்தத்தை கொடுத்தவங்க. பார்வதி தேவியோட காதல் சிவனோட ஒரு புதிய பக்கத்தையே வெளிக்கொணர்ந்தது. பற்று கொள்வதிலிருந்து விலகி யோகியாக இருந்த சிவனை ஒரு அன்பான கணவனாவும் காதலனாவும் மாத்தினதே பார்வதி தேவியோட ஆழமான காதல் தான். இவங்க 2 பேரும் சேர்ந்துதான் பிரபஞ்சத்தோட சமநிலையை பிரதிபலிக்கிறாங்க. சிவன் சைத்தன்யத்தையும் பார்வதி தேவி சக்தியையும். என்ன ஒரு அன்பான ஆழமான காதல் இல்லையா? ரொம்ப தூய்மையான உண்மையான காதலும் கூட. அடுத்த காணொளியில இரு கதை கேட்கறது எவ்வளோ முக்கியமோ கதையோட தார்மீகத்தை புரிஞ்சுக்கிறதும் ரொம்பவே முக்கியம்னு சொல்லுவேன். வெறும் கதையை மட்டும் சொல்லிட்டு தார்மீகத்தை சொல்லாம போறேன்னு கேட்குறீங்களா? உங்க காதல் காவியம் எப்படி இருக்கணும்னு நீங்க தானே சொல்லணும். அதை என்கிட்ட கேட்டா எப்படி? இன்னைக்கு நான் உங்களுக்கு சொன்னது கதையும் இல்லை, நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது தார்மீகமும் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் காதல்ல 2வது ஆளுக்கு இடமே கிடையாது. 3வது ஆளுக்கு தானே இடம் இல்லைன்னு சொல்லுவாங்க. நீ என்ன 2வது ஆளுக்கு இடம் இல்லைன்னு சொல்றேன்னு கேட்டிங்கன்னா இன்னும் இந்த கதையை நீங்க புரிஞ்சுக்கலன்னு தான் அர்த்தம். கதையை இல்லை, காதலையே இன்னும் நீங்க புரிஞ்சுக்கலன்னு தான் அர்த்தம். காதல்னு வந்துட்டா நீங்களும் அவங்களும் வேற வேற இல்லை, 2 பேருமே ஒருவர் தான். திருவள்ளுவரும் இதை தான் சொல்றாரு. அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு. அதாவது இந்த உலகத்துல வாழ்ந்து இன்பம் அடைஞ்சவங்க பெரும் சிறப்பே என்னன்னா அவங்க அன்பு கொண்டு இல்வாழ்க்கை நடத்தியதோட பயன்தான்னு சொல்றாரு. உலகத்திலேயே ரொம்பவும் சக்தி வாய்ந்தது எதுனா அது காதல் தான். அப்படி ஒரு காதல் கிடைச்சா அதை கொண்டாடுங்க, அதை இழந்துட்டு திண்டாடாதீங்க. காதல்ல முதல் கடைசின்னு எதுவும் இல்லை. உண்மையா இருக்கணும், நமக்கு உண்மையா இருக்கிறவங்க கூட இருக்கணும். உங்க ஆத்ம தோழனோ இல்லை ஆத்ம தோழியோ உங்க வாழ்க்கையில சரியான நேரத்துல வருவாங்க. அது வரைக்கும் நம்பிக்கையோடவும் பொறுமையாவும் காத்திருக்கணும். எப்படி சிவனும் பார்வதி தேவியும் ஒருத்தருக்கு காத்திருந்தாங்களோ அதே போல. அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தம் கூட விஷம்தான். ஆனா காதல் மட்டும்தான் எவ்வளவு தித்திக்க கொடுத்தாலும் திகட்டவே திகட்டாதது. மொத்தத்துல ஒத்த காலில் நின்று காதலிக்கிறவங்களை அடையிறத விட உண்மையான காதலை அடையிறது தான் உங்க தவத்துக்கு கிடைக்க போற சிறந்த வரம். பார்வதி தேவியை போல அவங்க உண்மையானவரையும் அடைஞ்சிட்டாங்க, உண்மையான காதலையும் அடைஞ்சிட்டாங்க. இன்னும் எளிமையா சொல்லணும்னா சிவனின்றி சக்தி இல்லை, சக்தியின்றி சிவன் இல்லை. இது பழைய மொழி இல்லை, இது பழைய மொழியும் இல்லை, பழமொழியும் இல்லை. இதுதான் இனி நம்ம பின்பற்ற வேண்டிய உண்மையான வழி. அடுத்த காணொளியில பயந்து பணிந்து மிரண்டது போதும், இனி தெளிந்து துணிந்து மீண்டெழ வேண்டும் என்னன்னு பார்க்கலாம். அதுவரை காத்திருப்போம். நன்றி, வணக்கம்.